Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனிலடங்கா பூக்கொண்டு துப்பார்க்கு மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாமியை வணங்குறப்பவாவது இந்த வெத்தலைய துப்பிட்டு வணங்க கூடாதா? நீங்க பேசுறத ஈஸியா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன், ஆனா சாங்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கியா. இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு போங்கிறீங்க. இஷ்டம் இருக்கியா? சொல்லுங்க. யோ பையனே, என்ன விஷயம்? வணக்கம்யா. வயல் வேலையெல்லாம் எந்த முட்டை இருக்குன்னு கேட்குறாரு. எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கியா ஐயா? ஆமாம் ஆமாம், போன தடவை பருத்திக்கு பூச்சி மருந்து அடிக்க 5000 ரூபா கொடுத்தாரு. அடிச்சியா இல்லையா? அடிச்சாச்சியா. அடிச்சதுல மீதி வீட்டில் இருக்கு. உன் வீட்டில் வச்சுக்காதையா, பண்ணையில் கொண்டா. சரிங்கய்யா. ஆமாம் ஆமாம். யோ போனதை நீ சொன்னா பருத்தி போமா, தம்படிக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த தெரியாவது தேருமா தேராதான்னு கேட்குறாரு. ஐயா போன தடவை தான் பருத்தியில் பூச்சி அடிச்சிருச்சிங்களே, இந்த தடவை முன்னாடியே மருந்து அடிச்சிட்டோம், அதனால நல்லா விளையுங்கய்யா. யோ நம்ம தென்னந்தோப்புல தேங்காய் காப்பெல்லாம் சரியில்லைன்னு கண்ணப்பா வந்து சொன்னானா, போய் பார்த்தியா? ஐயா போய் பார்த்தங்கய்யா. பம்பு செட்டு கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லாமல் போச்சு. தூர் வாரினா நிறைய தண்ணி வரும். வரட்டுங்களா ஐயா? தூர்வாரு ஐயா, காலவாரிடாத. யோ கிளம்பியா? ஐயா அடுத்த மாதம் 5ஆம் தேதி தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்காக கல்யாண செலவுக்குலாம் கொஞ்சம் பணம் கேட்டுருந்தேன். 10ஆம் தேதி வாயா. ஐயா 5ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், 10ஆம் தேதி வர சொல்கிறீங்க. என்ன அழகா சொல்றாரு, இது புரியலையா? அடுத்த மாசம் 5ஆம் தேதி தான் கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த மாசம் 10ஆம் தேதியே வர சொல்றாருயா. போயா? வரங்கய்யா. போ, நீ வாயா. வணக்கம்யா. எதுக்கு வந்திருக்கான் கேக்குறீங்களா? ஓ ஏன் வந்திருக்கான் கேக்குறீங்களா? அடாடா, வர வர உங்க செய்கையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. யோ கேக்குறாருல சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, தர இழுக்க வேண்டியதான் பாக்கி. இந்தாங்க. தரை இழுக்கிறதுக்கு 18000 ரூபாய் பில்லு போட்டிருக்கோம். சரி சரி. யோ 18000 ரூபால 3000 ரூபா குறைச்சு 15000 ரூபா போட்டிருக்காரு ஐயா. என்னய்யா ஒரேடியா 3000 ரூபா குறைச்சிட்டீங்க? யோ ஒரேடியா குறைச்சதை ஏன் நினைக்கிற? 1500 1500 2 தடவை குறைச்சதை நினைச்சுக்க. ஐயா சொன்னதுதான். பத்தியா இன்னும் குறைப்பாராம். வேலையை ஆரம்பிக்கணும், பணம். யோ வேலையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பணமா? போய் முடிச்சிட்டு வந்து கேளியா? சரிங்கய்யா. யோ பணத்தை குறைச்சிட்டாருன்னு அரைகுறையா தரையை இழுத்துறாத, அப்புறம் ஐயா பணம் கொடுக்கறத இழுத்துருவாரு. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. வரங்கய்யா. வா, புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டான். ஐயா வணக்கம். வாயா. வருஷம் தவறாம திருவிழா வருதோ இல்லையோ நீ கரெக்டா வந்துடுவ, அப்படிதானே? என்ன அவருக்கு தான் நான் பேசுவேன், உனக்கு நீ தான் பேசுவேன். ஆமா
இந்த வருஷம் திருவிழா வான வேடிக்கையோட பிரமாதமா இருக்கணுங்கிறார். ஐயா கவலையே படாதீங்க, பிரமாதமா பண்ணிடலாம். யோ, எப்போதும் வைக்கிற பேண்ட் வாத்தியம் மேல கச்சேரின்னு வச்சு போர் அடிக்காதீங்க. புதுசா மாடக்குளத்துல இருந்து மாலான்னு சிக்குன்னு ஒரு சின்ன வயசு பொண்ணு சும்மா சூப்பரா குத்தாட்டம் போடுறாளாம். அவளை புக் பண்ணிருக்கியா? சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா புதுக்கோட்டை திலகவதியை புக் பண்ணிடுவோம். சரி, நான் பக்கத்து ஊர்லயே போய் பாத்துக்கிறேயா. ஆமா, முக்கியமான விஷயமாச்சே, திருவிழாவுக்கு வசூல ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. வழக்கமா நம்ம சொக்கலிங்க ஐயா தான் முதல் நன்கொடை. அவர் அள்ளி கொடுத்துட்டாருன்னா வசூல ஆரம்பிச்சிட வேண்டியதாயா? என்னையா அள்ளி கொடுப்பாரு, கிள்ளி கொடுப்பாரு? சொக்கலிங்க எவ்வளையா கொடுப்பாரு? சொலையா 20,000 ரூபாய் கொடுப்பாரு. 20,000 கொடுப்பாராம், அதுவும் சொலையா கொடுப்பாராம். ஏன் அவசரப்பட்டு அமௌண்ட் சொன்ன? ஐயா அருள் எடுக்க போறாரு. பயப்படாது. யோ, அந்த சொக்கலிங்கம் 20,000 தான் கொடுப்பாரு. எங்க ஐயா 30,000 ரூபாய் கொடுத்திருக்காருயா. திருவிழாக்கு அடிக்கிற போஸ்டர்ல ஐயா பேரை முதல்ல பெருசா போடு, அந்த சொக்கலிங்கத்து பேரை சின்னதா கீழே எங்கேயா போடு. சரிங்கய்யா, வரங்கய்யா. ஐயா, அள்ளி கொடுக்கறதுல உங்களை மாதிரி ஒருத்தர் பிறக்கணும் ஐயா. பிறந்துட்டீங்க. என்னங்க என்னன்னு கேக்குறாரு. யோ, நான் அவர் பொண்டாட்டி. அவர் முக்கினா என்ன அர்த்தம், மனைவினா என்ன அர்த்தம்னு உன்னை விட அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஜால்ரா அடிக்கிறது விட்டுட்டு போய் உருப்படியா ஏதாவது வேலையை பாரு போ. வேலையா? பழக்கம் இல்லாத சொல்றாங்க. என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அண்ணன் மேல உங்களுக்கு அப்படி என்னங்க விரோதம்? அவர் ஊர்ல எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி பெருமையா பேசுறாரு. நீங்க மட்டும் அவர் எங்க போட்டியா நினைக்கிறீங்க? போட்டி இல்ல, பொறாம. சரி, போட்டி இல்ல, அப்படி என்ன அவர் மேல உங்களுக்கு பொறாம? பொறாம தாண்டி. உன் அண்ணனுக்கு உன்னை போல ஒரு தங்கச்சி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி கிடைக்கலையே, அதான். பூஜை நல்லபடியா நடந்தது. ஆமா, இதுக்கெல்லாம் வரதுக்கு ரொம்ப கொடுத்து. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ஓஹோ, அப்படியா? இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களால ஏன் வர முடியல? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்க இங்க எப்படியாவது வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். வர்றதுக்கு மனசு இருந்தா நிச்சயமா வரலாம். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். சரிங்க, வரேங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் வரேங்க. வரேன்க்கா. வாங்க, போயிட்டு வரேன். தனு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பூஜையில கலந்துக்கிட்டு எங்களை கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது தனு. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சுமங்கலி பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷமா? சாப்பாடு பிரமாதமா இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலேயே பூஜை ரொம்ப பிரமாதமா நடந்தது. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, குறிப்பா எல்லாருமே சாப்பாட பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினாங்க. அந்த பெருமையெல்லாம் நம்ம சரோஜாமாவுக்கு தான் போய் சேரணும். அதனால அவங்களுக்கு மரியாதை செய்யணும். அவங்கள கூப்பிடு. சரிங்க. சரோஜாக்கா, என்னதுனா இங்க கொஞ்சம் வாங்களே. எடுத்துக்கங்கக்கா. என்னதுனோ எனக்கு போய் இதெல்லாம் கொடுக்குற? இல்லக்கா, நான் இன்னைக்கு பண்ணது சுமங்கலி பூஜை. எல்லாருக்கும் தாலி பாக்கி கிடைக்கணுன்றதுக்காக தானே நான் பண்ணேன். நீங்களும் சுமங்கலி தானே, எடுத்துக்கங்க. என்ன தயங்குறீங்க? எடுத்துக்கங்கம்மா. என்னதுனோ பணம் எல்லாம் வச்சிருக்க? அக்கா, உங்களுக்கு தான்க்கா, எடுத்துக்கங்க. இது பாரு தனோ, நான் இங்க கூலி வேலை செய்யறதுக்காக வரல. ஐயோ, ஏதோ தங்கச்சி சுமங்கலி பூஜை பண்ணிட்டு இருக்கே, என்னால முடிஞ்ச உதவியை செய்யலான்னு தான் வந்தேன். இதுக்கு போய் பணம் எல்லாம் வச்சு கொடுக்குற? ஐயோ அக்கா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நானும் இந்த பூஜை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் வந்து சாப்பிட்டவங்களாம் சாப்பாடை பத்தி புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. அதுக்கு பலனாதான் இதை தட்சணையா கொடுத்துருக்கேன். அக்கா,
கூட பொறுக்கல்னாலும் தங்கச்சி பண்ற பூஜைக்கு ஒத்தாசையா வரேன்னு சொன்னீங்களே, அப்ப நானும் உங்க தங்கச்சி தானே, நான் பணம் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. தனோ, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். சொல்லுங்கக்கா. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கம்மா. இல்ல, என் பொண்ணு காலேஜில் கடைசி வருஷம் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் பரீட்சைக்கு பணம் கட்டல. அதான் எவ்வளோம்மா பணம் கட்டணும்? மொத்தமா 1400 ரூபாய் கட்டணும். உங்களால எவ்வளவு முடியுதோ அது கொடுத்தா போதும். அவ்வளோதானே, கொஞ்சம் இருங்க வர. அக்கா, இதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்தா அந்த கடவுளுக்கு கண்ணில்லையான்னு தோணுது. ஐயோ, மனுஷங்க செஞ்ச தப்புக்கு கடவுள் மேல ஏம்மா பழி போடணும்? ஹம். எல்லாம் என் விதிமா. இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட 1400 ரூபாய். நான் உங்களால முடிஞ்சது மட்டும்தானே கேட்டேன். மொத்த பணம் கொடுக்குறீங்க. எங்களால முடிஞ்சதை தான்மா செய்யறோம், வாங்கிக்கங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. இதை எவ்வளவு சீக்கிரத்துல திருப்பி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்துறேன். என்னம்மா பேசுறீங்க? திருப்பி கொடுக்க வேண்டாம். உங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கு என்னோட உதவியா இருக்கட்டும். உதவியா இருந்தா இந்த பணம் எனக்கு தேவையில்லை. உதவியா? உங்களுக்கா? என்னம்மா சொல்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தப்போ உங்க அண்ணன் ராஜசேகர் கொடுத்த பணத்துல தான் நான் சின்னதா ஒரு எண்ணெய் கடை வச்சேன். அந்த எண்ணெய் கடை தான் இன்னைக்கு ஆயில் மில்லா பெருகி நான் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. அப்போ ராஜசேகருடைய தங்கச்சிங்கிறதுனால தான் இந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்னம்மா சந்தேகம்? அப்ப இந்த பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரிம்மா, அது பிடிக்கலனா உங்க பொண்ணுக்கு நான் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பா வேண்டாங்க. எங்க அண்ணன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க செய்யற எந்த உதவியுமே எனக்கு தேவையில்லை. அக்கா, ஏன்க்கா உங்க அண்ணன் பேரை சொன்னா இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவம் இல்ல தனோ, வேதனை. என் அண்ணன்ல இருந்து எல்லாருமே எனக்கு செஞ்சது துரோகம் தான். நியாயம் தர்மம் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டு தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு சுயநலமா பணத்து மர்ற முடிவு எடுத்தாங்களே, அவங்களுக்கு நான் விட்ட சவால். அவங்களோட காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு நான் வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்க பேரை சொல்லி எனக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நான் வரேன். அக்கா, பாருதனோ, இவ்வளவு வறுமையிலையும் எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க வந்த வழி அப்படிங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காத பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அம்மா, ஆயில் மில்காரங்க வீட்டுக்கு போனீங்களே, பணம் கொடுத்தாங்களா? அம்மா, ஏமா அழற? பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? கொடுத்தாங்க. 1400 ரூபாயும் சொல்லைய எடுத்து கொடுத்தாங்க. இதை நான் உங்களுக்கு கடனா கொடுக்கல, உங்க பொண்ணு நல்லா படிக்கிறாளேங்கிறதுக்காக அன்பளிப்பா கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏமா வேண்டான்னு சொன்ன? அவங்க அதை மட்டும் சொல்லி கொடுத்துருந்தா நான் வாங்கியிருப்பேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜசேகர் தங்கச்சிங்கிறதுனால கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதான் நான் திருப்பி கொடுத்துட்டேன். அம்மா, நானும் ஒவ்வொரு தடவையும் நீ சொல்லும் போதெல்லாம் கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பேன். மாமா மேல உனக்கு ஏமா இவ்வளவு ஆத்திரமோ கோவமோ? நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் அப்பா தானே காரணம். பாவம், மாமா என்னம்மா பண்ணுவாரு? உன் மாமா என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியாது. அது தெரியவும் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது அணைஞ்சு போன நெருப்பு. மறுபடியும் அதை ஊதி எரிய வைக்க வேண்டாம். அது எரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம எல்லாரையுமே எரிச்சிடும். மத்தவங்க எல்லாருடைய வேஷமும் கலைஞ்சு போயிடும். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சரி,
நாளைக்கு உனக்கு காலேஜுக்கு பணம் கட்டணுமே, உங்க அப்பா எங்க போனாரு? வந்தா பணத்தோட தான் வருவேன்னு கிளம்பி போனாரு. எங்க போனாருன்னே தெரியலம்மா. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்ற மனப்பக்குவமே மனுஷாளுக்கு இல்லாமல் போச்சு. ஒரு ஆத்திரம் அவசரத்தோடு நிறுத்தாமல் போகிறான மனுஷனே வரலாம், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவங்க. துத்தேரிகை விவஸ்தை கெட்ட மனுஷனுங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜெகத்தினை அழித்துருவோன்னு பாரதியார் பாடினார். அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா தனி ஒரு மனிதனுக்கு லிஃப்ட் கிடைக்கவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துருவோன்னு பாடிருப்பார். என்ன பண்ணுறது, இப்போ பாரதியார் உயிரோடு இல்லை. டே, ஆனால் அந்த சாரதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனசை தளர விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா, தெரிஞ்சுங்க. சாரி சார், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது லிஃப்ட் கொடுக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை சார். அட்லீஸ்ட் வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை விசாரிக்கலாம்ல. இந்த மாதிரி அனிஃபாக்கில் அழைக்க ஒரு அண்ணியன் போதாது சார், 1000 அண்ணியன் வேணும் சார். ஹலோ, அதான் வண்டி வருது பாருங்க. டேய், இதெல்லாம் ஒரு வண்டியாடா? 4 வீலு, 2 ஹெட்லைட்டு, ஒரு ஸ்டியரிங்கு, இதை போய் வண்டிங்கிற? இங்கே பாரு, உன் ரேஞ்சுக்கு நீ வேணா அதில் ஏறி போகலான்டா. என் ரேஞ்சுக்கு ஒரு ஹோண்டா சிட்டி கம்மியாக இதுலேயும் போக முடியாதுடா. என்ன மரியாதை குறையுது? இதை போய் ஒரு வண்டிங்கிற, உனக்கு என்ன மரியாதை தருது? நான் போலீஸ் வருது, லிஃப்ட் கேட்டு வராரு. லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட் 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 லிஃப்ட். கிட்ட வாங்க. என்ன இடிக்கிற மாதிரி வரான்? யோ சாவுகிறாக்கி, நீ வந்து விழுறதுக்கு என் வண்டி தான் கச்சுதா? போய் அந்த பக்கம். ஏன் சார் கோவப்படுறீங்க? சாகணும்னு நினச்சா ஒரு நிமிஷத்தில் செத்துடலாம். வாழறதுக்கு தானே இவ்வளோ போராடுறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு கையில் காசு இல்லை. பக்கத்து ஊரில் தான் என் வீடு. லிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா போகிற வழியில் இறங்கிக்குவேன். லிஃப்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயா. சந்தானம், நீங்கள் உள்ள வாங்க தம்பி. டிரைவர் போங்க. ஓகே சார். என்னப்பா ஒன்றுமே பேச போற? காரணமாக தான் சார். அப்படி என்ன காரணம்? நான் பேச ஆரம்பித்தேன்னா நிறுத்தவே மாட்டேன்னு மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதான். அப்படியா? எனக்கு பேசுகிறவங்கள தான் பிடிக்கும், நீ பேசு. கார் மட்டும் பெருசாக இருந்தால் போதாது சார். அதில் என்ன மாதிரி ஏழைங்களை ஏற்றுறதுக்கு மனசும் பெருசாகணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குது. நானும் சார், உங்கள் டிரைவருக்கும் எனக்கும் ஒரு அதிசயமான ஒற்றுமை இருக்குது, கவனிச்சிங்களா? என்ன ஒத்துமை? பேரில் தான் சார். அவர் காருக்கு சாரதி, நான் பேரில் சாரதி. பார்த்த சாரதி. பார்த்த சாரதி ரொம்ப நல்ல பேர். பேர் நல்லா இருந்தால் என்ன சார் பிரயோஜனம்? வாழ்க்கை நல்லா இல்லையே சார். ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், வாழ்க்கையில் கூண் குருடு செவிடு நொண்டி இப்படி என்ன வேணால் பிறக்கலாம். ஆனால் ஏழையாக மட்டும் பிறக்கக்கூடாது சார். நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழறேன், நிச்சயமாக ஏழையாக தான் சாக போகிறேன். என்னப்பா? ஆனால் அதையெல்லாம் நினச்சி கஷ்டப்படாமல் நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். என் பொண்ணு பாவம் கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்பாக நல்லா படித்து வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழி உடைஞ்ச மாதிரி நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு சார். என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார், என் பொண்ணுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 1400 ரூபாய் சார். குருவி சேர்க்குற மாதிரி ஒத்த ரூபாயை சேர்த்து வச்சுருந்தேன் சார். பஸ்ஸில் வரும்போது எவனோ அதை என்கிட்ட உருவிட்டான் சார். இந்த பரதேசி கிட்ட உருவின பரதேசி யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சார். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்